விழிப்புணர்வு பண்றாங்க. அதே நேரத்துல பட்டுப்பாடாங்கிற விஷயத்துல பலவிடமா இருக்குங்கிற ஒரு கருத்து இருக்கு. தம்பிக்கிட்ட நான் ஒன்று கேட்கிறேன், தேர்தல் ஆணையம் விழிப்புணர்வா பண்றாங்கன்னு சொன்னீங்க, பல்வேறு இதுல விழிப்புணர்வு ஒன்னு சொல்லுங்க. விழிப்புணர்வா பணம் கொடுக்கறாங்க வாக்குக்குன்னு தெரியுது, யார் தடுப்பா? அதிகாரத்தை வச்சிருக்க கட்சிகள் தானே கொடுக்குது, இப்ப யார் தடுப்பா? இதே பாரதிய ஜனதா பீகார்ல கொடுத்துச்சா இல்லையா? குடும்ப தலைவிக்கு 10,000 வங்கியில போட்டுச்சா இல்லையா? ஓட்டுச்சா இல்லையா? உத்தரப்பிரதேசத்துல காசு கொடுத்துச்சா இல்லையா? அப்புறம் போய் அதை எப்படி தடுக்கும்? இங்க வாக்கை வாங்கி கொள்கிற முறை இருக்கிற வரை மக்களுக்கான சேவைங்கிற எண்ணம் செத்து போயிடும். அது பேச்சு கிடையாது. அது இங்க ஒரு தொகுதி எவ்வளவு வேலை? 50 கோடி வாங்கிறது. மக்களுக்கு சேவை செய்து நன்மை பெற்று வாக்கா மாத்துறது இல்ல, வாக்கை பெறுவதல்ல, வாங்குவது, விலை கொடுத்து வாங்குவது. அந்த நிலை இருக்கிற வரை பணநாயகம் தான் இருக்கும், ஜனநாயகம் இருக்காது. அது லாப தேவை தான் இருக்கும், மக்கள் சேவை இருக்காது. அதை போய் இதை பேசி பயன் இல்லை. இப்ப வாக்குக்கு காசு கொடுக்கறாங்க, வாங்குவதும் கொடுப்பதும் குற்றம், ஓராண்டு சிறைன்னு அது விளம்பரப்படுத்துது, பதாகையை வைக்குது, அதுக்கு பல கோடிகளை செலவு பண்ணுது. வாங்கும்போது அதை கொடுக்கும்போது யாரையாவது கைது பண்ணி சிறைப்படுத்திருக்கா? இதுவரை சிறைப்படுத்திருக்கா? சரி, நான் கேட்கிறேன், கடந்த முறை தஞ்சாவூர்லயும் ஆர்கே நகர்லயும் அதிகப்படியா வாக்குக்கு காசு கொடுத்துட்டாங்க, அதனால தேர்தலை இடைநிறுத்தம் செய்யறோம்னு சொல்லிச்சு. அதிகப்படியா வாக்குக்கு காசு கொடுத்தாங்கன்னு அது ஒரு வார்த்தையை பதிவு பண்ணுது. அப்ப குறைந்த அளவு கொடுத்தா ஏற்குதா தேர்தல் ஆணையம் அப்படிங்கிற கேள்வி வருது. அதிகப்படியா கொடுத்ததுனால இடைநிறுத்தம் செஞ்சீங்க, மறுபடியும் தேர்தலை வச்சீங்க. எவர் காசு கொடுத்தாருன்னு வாக்கு தேர்தலை நிறுத்தினீங்களோ அவரே போட்டிட்டு வென்றுட்டாப்ல. அப்ப இந்த இடையில தேர்தல் நிறுத்தினால பயன் ஏதாவது இருக்கா? அப்ப நீங்க என்ன செய்யணும்? வாக்குக்கு காசு கொடுக்கிறவரை கண்டு உணர்ந்தால் 10 ஆண்டுக்கு தேர்தல் நிக்க தடைன்னு போட்டீங்கன்னா இந்த முறை ஒழிஞ்சிரும். நீங்க அதை விட்டுட்டு பறக்கும் படை, பரதேசி படை, இந்த படைன்னு உணர்ந்து நடுச்சாலையில் நிறுத்திக்கிட்டு எங்களை மளிகை கடைக்கு சரக்கு எடுக்க போறவன், அப்பாவை மருத்துவமனையில் சேர்த்துட்டு அழைச்சிட்டு வர போறவன், வீட்டுக்கு காய்கறி வாங்க போறவன் மறிச்சு காசை பறிச்சுக்கிறது. அங்க தொகுதிகள் அவன் கணக்கு இல்லாம கொடுத்துக்கிட்டு இருப்பான். இது தேர்தல் ஆணையத்துக்கு தெரிஞ்சுதான் நடக்குது. அதை போய் பேசி இல்லை, நீங்க சொன்னீங்களே மிகுந்த விழிப்புணர்வு அப்படிங்கிறது, அதுக்கு சொல்றேன். அது அவங்களுக்கு வழக்கமாக தானே. இப்ப சிறுநீரக திருட்ட முறைகேடுன்னு சொல்லணும். இப்ப வாக்குக்கு காசை வாக்காளர் உரிமை தொகைன்னு சொல்லணும். மாத்திக்கிற வேண்டியதானே. இலவசத்தை ஏன் சொல்லணும்? இலவசம் அது எல்லாரும் திட்டுறாங்க, அப்ப விலை இல்லா அது மாதிரி 100 நாள் வேலை திட்டத்தை 99 நாள் கூட்டல் 1ன்னு வச்சுக்கிற வேண்டியது. இப்ப ராஜீவ்காந்தி பேர் எடுத்ததுக்காக சப்போர்ட் பண்ணி பேசுற திமுக எதுக்காவது ராஜீவ்காந்தி பேரை வச்சிருக்கான்னு தமிழகத்தை கேட்டிருக்காங்க. இதுல எந்த வேலை திட்டத்துல மகாத்மா காந்தி பேரு, மகாத்மா காந்தி பேரை வச்சிருக்காங்களா? அப்போ மகாத்மா காந்தி ஊரக வேலைவாய்ப்பு திட்டம்ன்ற பேரை எடுத்துட்டுதான் இப்ப மாத்துறாங்க. மத்திய அரசு 125 நாளா அந்த வேலைவாய்ப்பு திட்டம் கொண்டு வராங்க. அதுக்கு தமிழகத்தை என்ன சொல்லிருக்காங்கன்னா, இதுக்கு பேசுற திமுக எந்த திட்டத்துக்காவது மகாத்மா காந்தி பேரை வச்சிருக்காங்களான்னு கேட்டிருக்காங்க. சரி, அதாவது சரி, பாரதிய ஜனதா எத்தனை திட்டத்துக்கு தான் இதுக்கு முன்னாடி வச்சிருக்குது? இந்த நாட்டின் அடையாளம்ங்கிறது, இந்த நாட்டை விட்டு நீங்க வெளியில போனீங்கன்னா அண்ணல் காந்தியடிகளும் அண்ணல் அம்பேத்கரும் தான். இந்த நாட்டை விட்டு வெளியில போனீங்க, நீங்க வேணா பயணம் பண்ணி போய் வல்லபாய் பட்டேல்னு பேசி பாருங்க. ஏதாவது ஒரு நாட்டுல வல்லபாய் பட்டேல யாருக்காவது தெரியுதான்னு பாருங்க. காந்தியை தெரியுதா, அண்ணல் அம்பேத்கரை தெரியுதா, அல்லது இந்த வல்லபாய் பட்டேலே தெரியுதா? அவருக்கு எதுக்கு 3000 கோடியில் அவ்வளவு பெரிய செலவச்சிங்க? எதுக்கு? ஏன்னா RSS மேல இருந்த தடையை அவர் நீக்கினார். அதை தவிர என்ன எதுக்காக வச்சிங்க அவருக்கு அவ்வளவு பெரிய செலவு? அதே குஜராத்தில் ஏன் காந்திக்கு வைக்கல? இதை நீங்க காந்தியை போட்டுறதா? மற்ற கட்சியை கேள்வி கேட்கறதுக்கு முன்னாடி நீங்க அதுக்கான நேர்மையை தகுதியை வச்சுக்கிட்டு பேசணும். வேற பொங்கல் பணம் தரணும்னு சொல்லி எடப்பாடி கூட 5000 ரூபாய் தரணும் அரசுன்னு சொல்லியிருக்காரு. இது பலது நம்ம சொல்லிட்டோம். அவங்க ஆட்சியில் இருக்கும்போது 5000 கொடுக்கணும்னு திமுகவை சொல்வதும், திமுக எதிர்கட்சியா இருக்கும்போது அதிமுக 5000 கொடுக்கணும்னு சொல்றதும் இது வாடிக்கை. இது ஒரு தேசிய அவமானம். இதெல்லாம் ஒரு தேசிய அவமானம். குடிகளை ஒரு அவமானப்படுத்துறது தன்மான இழப்புன்னு நான் நினைக்கிறேன். நீங்க தமிழர்களுக்குன்னு இருக்கிற ஒரே ஒரு பண்டிகை, அவனுடைய தேசிய பண்டிகை பொங்கல் தான். காலம்புறா உழைக்கிறான், ஒரு ஆண்டு முழுக்க உழைக்கிறான்.
அந்த பண்டிகையே அவன் புடவை எடுத்து இது பண்ணி கரும்பு வாங்கி காய்கறி வாங்கி வெல்லம் வாங்கி இது வாங்கி அரிசி வாங்கி ஒரு மகிழ்ச்சியாக கொண்டாட முடியாத வறுமையில் இருக்குது. 1000 ரூபா பொங்கல் கொடுக்கணும், 5000 கொடுக்கணும், இலவச வேட்டி சேலை கொடுக்கணும், வெல்லம் கொடுக்கணும், அரிசி கொடுக்கணும், ஒரு முளை கரும்பு கொடுக்கணும், கூடவே ஒரு கயிறும் கொடுக்கணும், தூக்கில் போய் தொங்கி சாகிறது. இது ஒரு காட்சி, இது ஒரு கேவலம். விளைய வச்ச நெல்லை வீதியில் போட்டு முளைக்க விட்டு என்ன நீ 1500 கொடுத்துக்கிட்டு 5000 கொடுத்துக்கிட்டு நீ